கோவை அருகே புலம்பெயர் தொழிலாளர்கள் தங்கியிருந்த அறைக்குள் யானை ஒன்று புகுந்து பொருட்களை சூறையாடியதால் பரபரப்பு நிலவியது. இதுகுறித்த கூடுதல் விவரங்களுடன் இணைகிறார் செய்தியாளர் சந்தோஷ். இந்த சம்பவம் குறித்த முழு விவரங்கள். நிச்சயமாக அந்த வீடியோ காட்சிகளை பார்த்தாலே தெரியும். அந்த யானை அந்த வீட்டிற்குள் நுழைய முயற்சிக்கிறது. ஆனா அது முழுமையாக அந்த யானையால நுழைய முடியாத காரணத்தினாலதான் இந்த புலம்பெயர்ந்த தொழிலாளர்கள் 4 பேர் அதிர்ஷ்டவசமாக உயிர் தப்பி இருக்கக்கூடிய நிலை ஏற்பட்டிருக்கிறது. பொதுவாக பாத்தீங்கன்னா இந்த பாலமலையை சுற்றி இருக்கக்கூடிய வனப்பகுதிகளில் இருந்து யானைகள் அவ்வப்போது வெளிவருவது வாடிக்கையான ஒரு விஷயம்தான். தற்போது பாத்தீங்கன்னா கடந்த 3 நாட்களாக இந்த கோவை மாவட்டம் பெரியநாயக்கன் பாளையத்துக்கு அருகே இருக்கக்கூடிய கூடலூர் நகராட்சி பகுதியில தான் இந்த காட்டு யானையானது அந்த கிராம பகுதிகளில் சுற்றி வந்து கொண்டிருந்திருக்கிறது. இது கடந்த 3 நாட்களாகவே இந்த யானை பல இடங்களுக்கு சென்று பல்வேறு இடையூறுகளை பொதுமக்களுக்கு ஏற்படுத்தி வந்து கொண்டிருந்த நிலையில தான் நேற்று இரவு பாத்தீங்கன்னா இந்த புலம்பெயர்ந்து தங்கி இருக்கக்கூடிய, அதாவது ஒரு தொழிற்சாலையில பணிபுரிந்து அங்கிருந்து இருக்கக்கூடிய ஒரு குடியிருப்புல தங்கி இருக்கக்கூடிய தொழிலாளர்கள் தங்கி இருந்த வீட்டினுடைய கதவை உடைத்து கொண்டு இந்த யானை அங்க இருக்கக்கூடிய பொருட்கள், அதாவது உணவுப் பொருட்கள், அரிசி, பருப்பு உள்ளிட்ட உணவுப் பொருட்களை சாப்பிடுவதற்காக நுழைந்திருக்கிறது. ஆனா இந்த விஷயம் தெரியாத அந்த வடமாநில தொழிலாளர்கள் பயந்து போய் ஒரு மூலையில பதுங்கி இருந்திருக்கிறார்கள். இதற்கு இந்த தகவல் தெரிந்த உடனேயே வனத்துறையினர் அந்த சம்பவ இடத்திற்கு பட்டாசு வெடித்து அந்த யானையை விரட்டி இருக்கிறார்கள். அதன் பிறகு இந்த தொழிலாளர்கள் காப்பாற்றப்பட்டிருக்கிறார்கள். இந்த ஒரு சம்பவம் தொடர்ச்சியாக இந்த பகுதியில கடந்த 3 நாட்களாக நடந்து வரக்கூடிய காரணத்தினால யானையை வனப்பகுதிக்குள் விரட்டி முழுமையாக அந்த யானை வெளியேறாமல் தடுக்க வேண்டும் என்ற ஒரு கோரிக்கையை அந்த பகுதியில் இருக்கக்கூடிய கிராம மக்கள் எழுப்பியிருக்கிறார்கள். ஒரு அதிர்ஷ்டவசமாகத்தான் இந்த தொழிலாளர்கள் உயிர் தப்பி இருக்கக்கூடிய காட்சிகள் தற்பொழுது வெளியாகி இருக்கிறது. தகவல்களுக்கு நன்றி சந்தோஷ். உடனுக்குடன் செய்திகளை தெரிந்து கொள்ள சன் நியூஸ் பெல் ஐகானை கிளிக் பண்ணுங்க.